him. Hi. That was great. Will you date me? Are you Reza? காலேஜுக்கு புதுசா? Which major are you? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஏய் இவன் நம்ம காலேஜ் பியூன் கப்பல் டி. ச்சே இவனை போய் சொல்லிவிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்டி. Dear youths, இந்த மாதிரி கும்பலை நம்பாதீங்க. இதுங்க மனச பார்க்காதுங்க, பர்ஸ பாக்குங்க. காதல பார்க்க மாட்டாங்க, ஆனா கார் இருக்கான்னு பாப்பாங்க. வேலண்டைன் கார்டு கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ஆனா கிரெடிட் கார்டை காட்டினா போதும் பின்னாடியே ஓடி வருவாங்க. போட்டுக்குது காக்கி சட்டை. இல்ல வேற திமிர பாத்தீங்களாடி? ஹை ஃபிகர்ஸ். காக்கி சட்டைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஒரு காக்கி சட்டை தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சு. அதே மாதிரி காக்கி சட்டை போட்ட இந்த பியூனும் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஆவடா ஆவ. ஏன் ஆக மாட்டேன்? அமெரிக்கன் பிரசிடென்டா கூட ஆவ நீ. யார் நீங்க? உங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பாத்துக்கிறேனே. ஏன் கேட்க மாட்டேன்? நந்தனா சிக்னல்ல வச்சு இந்த பைக் ஏன்டா திருடிட்டு வந்த? அது பக்கத்துல தேடி பார்த்தேன், யாருமே இல்ல. அவசரத்துக்காக பைக் எடுத்துட்டு வந்தேன். நாங்க சைடுல கலெக்ஷன்ல பிஸியா இருந்தேன்டா. பைக் ஏன் எடுத்துட்டு வந்த? அனாவசியமா கத்தாதீங்க. அவசரமா வர சொல்லி அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு, அதான் வண்டி எடுத்தேன். அம்மாவா? சாரி சார், இது ஏன் முதல்லயே சொல்லல? நீ இப்பதானே கேக்குற? சார் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். என்னது அவருக்கு லூஸ் மோஷனா? இல்ல சார், அவர் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி. பார்க்கலாம். சார் அம்மா அப்ப எங்க சார்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உடுப்பி ஹோட்டல்ல இருக்காங்க. உடுப்பி ஹோட்டல்ல அம்மா என்ன சார் செய்றாங்க? இட்லியும் கார சட்னியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கார சட்னியா? நீங்க எந்த அம்மாவை சொல்றீங்க? நான் என்ன பெத்த அம்மா மிஸ்ஸஸ் கல்யாணிய சொன்னேன். புடியா அவன. சார் நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன். மச்சான், காலேஜோட புது பேர் எப்படி? சூப்பர்ரா. பாதி படத்துல எழுந்து போயிட்டியே. டயர்ட் ஆயிட்டேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒண்ணும் தோணல. நீ தான் என்ன எங்கயாவது கூட்டிட்டு போணும். இப்ப நான் ராஜேஷ் கூட சுத்தத நிறுத்திட்டேன். நான் கேமாவை பிக்கப் பண்ணிட்டேன். எங்களுக்காக இவ்ளோ செலவு பண்ணியே எங்க மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் இருக்கு. எவ்வளவு செலவு பண்ணுவோம் நினைச்சா பயமா இருக்கு. கேஸ் கிடைக்கல நீ. பாய் அண்ணா, டியூட்டி முடிஞ்சோனே ஸ்டேஷன்ல இருந்துறாத. ஏய் கூப்பிடுங்கடி. இவங்களை கரெக்ட் பண்ணி மாயாஜல்ல மஜா பண்ணாலும் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்தேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏய் உமா, உனக்கு அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. ஒரு 500 ரூபாய் வெட்டு, நானே போட்டுறேன். ஹே ராம், நீ பிட் அடிச்சு உனக்கு ஒரு பேப்பர் புடிங்கிச்சு. ஒரு 200 ரூபாய் கொடு, ப்ரொஃபசர் பார்த்து நான் கரெக்ட் பண்றேன். போலீஸ் கிட்ட இருந்து சூப்பரா எஸ்கேப் ஆயிட்ட. ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க போற? இப்படி எப்படி இருப்பேன்? வீட்டுக்கு போறேன், Dress கழட்டிடுவேன். ஐயோ, நான் அத கேக்கல. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? ஒரு ஹோம்லி ஃபிகரா தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. என்ன பார்த்தா ஹோம்லி ஃபிகரா தெரியலையா? உன்ன பார்த்தாரா? ரூம்லி ஃபிகர் மாதிரி தெரியுது. ரூம்லி ஃபிகரா? அப்படினா? ரூம் போடுறவங்கள போய் கேட்டுப்பார். வாட்? ஹேய் ஸ்ரீதர். ச்சே. ஹாய் 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 ஹாய். என்னடா சிம்பு, நேத்தியா ஒயின் ஷாப் பக்கம் ஆளைய காணோம். லவரை கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டேன்டா. நீ லவ் பண்றியா? எங்கடா பிக்கப் பண்ண? இன்டர்நெட் சாட்ல தான். சேட்லயா? என்னமோ காட்டுல முயல் பிடிச்ச மாதிரி சொல்ற. ஆமா பொண்ணு எப்படா? ரொம்ப பெரிய இடம் மச்சான். பெரிய இடமா? இந்த சைஸ் இருக்குமா? இதுக்கு தான் நான் காலேஜுக்கே வரது இல்ல. டேய், அவளை ஏன்டா கிண்டல் பண்றீங்க? அவ சிம்ரன் மாதிரி தானே இருக்கா. இது சிம்ரனா? ஏன் இப்படி இடிக்கிற? ஏய், அந்த சீடி கொடுடே. ரொம்ப டென்ஷனா இருக்கு. நோ இன்னைக்கு நைட் எனக்கு வேணும். இந்த போட்டோல குரங்கு மாதிரி ஏய், இருக்கல. இந்த போட்டோ பாரு. இந்தா. என் ஆளுக்கு குங்ஃபு, கராத்தே, ஸ்னேக் ஃபைட், மங்கி ஃபைட் எல்லாம் தெரியும்டி. சோ அவனை சிம்புன்னு செல்லமா கூப்பிடுவோம். ரொம்ப பொருத்தமான பேருடி. பாக்குறதுக்கு சிம்பான்சி மாதிரி தான் இருக்கான். லைஃப்ல முதல் தடவையா ஒரு பையனை சின்சியரா லவ் பண்றேன்டி. அவ ஏன் நினைப்பாவே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கொடுங்கடி. உன் இனிஷியல் போட்டு மோதிரத்தை கிஃப்டா கொடு. ஹாய். டேய் சூப்பர் ஐடியாடா. நீ சொன்ன மாதிரி ரிங்க வாங்கி குடுக்கலாம்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ட்ரீட் வைக்கணும் போல தோணுது. என்னவனு கேளுங்கடா. உன் பர்ஸ மட்டும் கொடு, அது போதும். கரெக்ட்டா சொன்னல. 1 செகண்ட். டேய், நீ லவ் பண்ற பொண்ணு லைன்ல இருக்குடா. என்னது? லைன்ல இருக்கிற பொண்ணைய லவ் பண்ற? ஃபர்ஸ்ட் இயர்ல குவைட்டா வரத விட்டுட்டு வெயிட்டா கார்ல வர? யார் அந்த போலீஸ்? உன் மாமாவா? இல்ல அண்ணே. உன்னால எங்க ஜொல்லுங்கல எஸ்கேப். ஈவினிங் பஸ் ரூட் நான் காமிக்கிறேன். இனிமே நீ என் கூட தான் வர. தேங்க்ஸ். இங்க இருந்து 2 ஸ்டாப்ல உன் வீடு வந்துரும். வர ஸ்டாப்ல நான் இறங்கிடுவேன். எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக மட்டும் இவ்வளவு தூரம் வரலமா? லெஃப்ட்ல தான் லாயலா காலேஜ். இங்க செம்ம கன் பார்ட்டிங்க ஏற்பாங்க. அவன் பஸ் ஸ்டாப்ல எதுக்கு நிக்கிறான் பாக்குறியா? ஒரு அம்சமான ஃபிகருக்காக வெயிட் பண்றான். ஏய், நான் தாண்டி. காலேஜுக்கு டைம்க்கு போறானோ இல்லையோ, இந்த பஸ் ஸ்டாப்புக்கு மட்டும் கரெக்ட்டா வந்துருவான். ஹாய் 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 ஹாய். என்னடா? பாத்ரூம் போறே, கொஞ்சம் கம்பெனி குடுறா. சீ, பாத்ரூம் போறதுக்கெல்லாம் கம்பெனியாடா? இப்படி பண்ணி தான் நம்ம யூத்தோட டைம் எல்லாம் வேஸ்டா போகுது. அதுக்கு இப்ப என்னடா பண்ணலாம்ன்ற? இந்த மாதிரி ஸ்னக்கிஸ் யூஸ் பண்ணுங்க. டேய் வாங்கடா. ஃபுட்பால் செலக்ஷன் பிராக்டீஸ் பண்ணலாம். நிறுத்துங்கடா. ஃபுட்பால் என்ன பெரிய கேமா?
10 பேர் ஒரு பந்தை விரட்டுறாங்க, அத 10 பேர் தடுக்கறாங்க. ரூல்ஸ மாத்துனா கேக்குறாங்களா? ஆளுக்கு ஒரு பந்தை வச்சு விளையாட வேண்டியதானே? நம்ம நேஷனல் கேம் ஹாக்கின்றது எத்தனை பேர் கிட்ட தெரியும்? எனக்கே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அவன் சொல்லிதானே எனக்கே தெரியும். யாரா இவரு தீ குளிச்சிட்டு பாதியில வந்துட்டாரா? ஏன்டா பேச மாட்டேன்? சம்பளம் வாங்க ஆபீஸ்க்கு வருவல்ல, அப்ப தெரியும் இந்த பிரின்சிபால் யாருன்னு. நான் வர்றது உங்களுக்கு பிடிக்கலனா என் ஃபேமிலிக்கு நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்க, அவங்க வாங்கிட்டு போறாங்க. உனக்கு ஏத்துற ஃபேமிலி, நீ தனியாள் இல்ல? பிரின்சிபால் சார், நான் தனியா தான் வருவேன், ஆனா தனியாள் இல்ல. அவன் இதே டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டீங்கடா. மை டியர் பாய்ஸ், இவனோட சேராதீங்க, உங்க லைஃப் கலர்ஃபுல்லா இருக்காது. என்ன சொன்னீங்க? பாத்தீங்களா, கலரை பத்தி யாரு பேசுறது? டேய், வர வர உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்குடா. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் வருது. இங்க வந்து Shut up. Let us come to the point. ஸ்ரீதர் சார், இந்த குரூப்லயே நீதான் பிரில்லியன்ட் பாய். நம்ம காலேஜ் வருஷம் ஃபுட்பால் மேட்ச்ல தோத்துட்டு வருது, அதுக்கு என்ன காரணம் தெரியுதா? எனக்கு தெரியும் சார். பிரின்சிபால மாத்துங்கடானா கேக்குறாங்களா? Shut up. என்னது இது, உங்க செட்டப்பா? ஷோ, நம்ம காலேஜ்ல நல்ல கோச் இல்லாதனால டெல்லியில இருந்து ஸ்டூடெண்ட் கம் கோச்சை உங்களுக்காக ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அதோ வராங்க பார். குட் மார்னிங் சார். மார்னிங் மிஸ்டர் ஸ்ரீதர், சீனியர் பிளேயர். ஹலோ. சிம்பு, ஹலோ. பப்ளு. ஹலோ. அப்படியே என்னையும் கோர்த்து விடுங்க. இவன் பியூனு, பேரு கபாலி, கபில்னு பேரை மாத்தி வச்சிருக்கான். இந்த டீ காபி கட்ட வாங்கி கொடுப்பான். பட் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கபில். ஹலோ, Hello. பட் ஐ அம் a bachelor. ஆனா இவரு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு இருக்குது, இடுப்பு பக்கத்துல ஸ்கின் டிசீஸ் வேற இருக்குது. நான் வரமா? ஆனா இவன் கூட சேராத. ஆப்பு, இதான் ஆப்பு. லெட்ஸ் கோ ஃபார் தி பிராக்டிஸ் தென். நான் விளையாட வரலாங்களா? ஃபுட்பால். யா. யூ. எஸ். உனக்கு விளையாட தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? 10 பேர் ஒரு பந்தை உதைக்கிறதும், அத 10 பேர் லாபகமா தடுக்கிறதும், அந்த பெனால்டி ஷாட், கார்னர் கிக், ஓ மை காட், இட்ஸ் a great game. மருடனா தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே கிரவுண்ட்ல விளையாடி இருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். அவர் விளையாடும் போது எங்க தாத்தா தான் பால் பொறுக்கி போடுவாரு. ஓகே ஓகே. பட் நீங்க பியூன், எப்படி விளையாட முடியும்? அட்லீஸ்ட் உன் அசிஸ்டன்டாவது வச்சுக்கோயே. ஓகே, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு சேர்த்துக்கிறேன். ஓகே பாய்ஸ், கம் ஆன் லெட்ஸ் ப்ளே. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸாண்டா மாத்திட்டு வா. ஆல் தி பெஸ்ட். பழனிமலை முருகா, ஆண்டவா, திடீர்னு ஒரு பியூன் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு எங்க போவான்? நீதான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து என்ன காப்பாத்தணும்பா. முருகா, என்ன இது விபரீதம்? ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொன்னா உன் ஓன் ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டாயே. தயவு செய்து உன் விளையாட்டை நிறுத்திவிட்டு நான் விளையாடுவதற்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பா. ஆஹா, தேங்க்ஸ் முருகா, தேங்க்ஸ். டேய், ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ல இறங்குற, சேஃப்டிக்கு இத வெச்சுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். டேய் நில்றா நில்றா. சேஃப்டியா? இது எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையே. இங்கயா? இங்கயா? நிக்க மாட்டேங்குது. இங்கயா? எங்க? கபில், you are also playing? யா, நான் ஸ்டேட்ஸ்க்கே விளையாண்டுவேன். பெப்சி. எதில் மாங்க மோர். ஆஹா, பிச்சை கேக்குறதுக்கு ஸ்டைல் வேறயாம்மா. நீ மட்டும் என்னமா ஃப்ரீ டைம்ல வீடு வீடா போய் ஒட்டற அடி? சரி சரி, விடு விடு. போ போ. ஏதோ சென்டிமெண்டா கொடுத்துருக்கான், வச்சுக்கிறேன். ஏ ஃபோர்ஸா பந்து வருதுடா, பாத்துடா, ஜாக்கிரதை. டேய் கபில், என்னடாச்சு? கபில் அடிபட்டுருச்சு. ஸ்ப்ரே அடிக்கட்டுமா? ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு என்ன காக்ரோச்சா? போமாண்டாண்டா. நீ வேற. டேய், கார்டு எங்கடா? கார்டு ட்ரெயின்ல கடைசி பெட்டியில வருவாரா? டேய் இடியட், நான் கொடுத்த கார்டு எங்கடா? நீ கொடுத்தது காடா? இதோ இத சொல்றியாடா? டேய் முட்டாள், இது எங்க வெச்சிருந்தா அடிபட்டிருக்காதுல்ல? அத அங்கேயாடா வைக்கணும்? இது 7 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, தெரியுமா? ஐயே, 7 இயர்ஸா யூஸ் பண்ணதா? அடா பாவி, இது தெரியாம நான் அதுல பெப்சிய வேற ஊத்தி குடிச்சிட்டேனடா. பெப்சி லைட்டா உப்பு கரிக்கும் போதே டவுட் ஆனதே. அதுல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கான் பாரு. இல்ல விளையாடலாம்டா, ஃபுட்பால் வேறாம்டா, உயிருக்கே ஆபத்தா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களை ஃபுட்பால் டீம்ல சேர்த்துக்கிட்டேன்ல, என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல சேர்த்துக்கிறீங்களா? எதுக்கு? நான் ஊருக்கு புதுசு, நல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ரெஸ்டாரண்ட் இருந்தா கூட்டிட்டு போறீங்களா? சரி, எங்க டீம்ல சேர்த்துக்கிறோம். எங்களோட ஜாலியா சுத்தி ஒண்ணா சாப்பிட்டு எங்க பர்சனாலிட்டியை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா எங்களுக்கும் பாலிசி இருக்கு. நம்ம மூஞ்சிக்கு என்ன பாலிசி? எல்ஐசில ஒண்ணு எடுத்திருக்கேன். ஒரு நாள் ஒரு வருஷம் பழகணும்ன்ற அவசியம் இல்ல. என் மனசுக்கு பிடிச்சவனை நான் மீட் பண்ணா போதும், கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். ஆனா இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கல. நாங்களும் சந்திக்கல. டேய் இங்க இருக்கான்டா. ஏய் கண்ணா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் இருக்கதே எங்களுக்கு தெரியாது. இங்க வந்து எங்களுக்கு தெரியாம நீ ஃபுல் கட் கட்டுறியா? இல்லடா. சரி சரி, உட்காரு. வந்துட்டோம், சாப்பிட்டு போறோம்.
நீ பே பண்றா? சரி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நல்லா இருக்கலடா இந்த ரெஸ்டாரண்ட். சூப்பரா இருக்குது. ஐ சர்வர் சுந்தரி. What do you want, sir? உன் ஃபோன் நம்பர் தான் வேணும். What? சாரி ஆர்டர் பண்ணுங்களேன்ப்பா. முட்டை ஆப்பம் அப்புறம் பாயா. செட் தோசை தலைக்கறி. கொத்து பரோட்டா. ச்சே. எல்லாம் கையேந்தி பவன்லயே சாப்பிட்டவங்கம்மா, அதான் அப்படி ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆர்டர் பண்றேன். What's your choice, sir? நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ண ஏய், போறேன். நீ எப்போ வெஜ் தானடா? ஆமாண்டா, இப்போ இவன்ல பே பண்றான், அதான் நான்வெஜ். அதாவது காஞ்ச சப்பாத்தி மேல இந்த மீதமான காய்கறி எல்லாம் போட்டு அது மேல ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊத்தி வச்சிருப்பாங்க. கிட்டத்துல போக முடியாது, கெட்ட வாடை வரும். அது கூட பசங்க ஸ்கூட்டர்லயே வீட்டுல கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸாடா. பிஸ்ஸா. பிஸ்ஸா தான். ஐ லவ் பிஸ்ஸா. எல்லாரும் கொண்டாந்துரு. ஹாய், நான் ஸ்வீட்டி. I'm Sandhya. பை தி வே, வாட்ஸ் யுவர் குட் நேம்? என்ன ஜோக்கா? ஏய், ஒரு மாசமா பாக்குறேன். ஒரு பீரியட் இருந்தா இன்னொரு பீரியட் இருக்க மாட்டேங்கிற. நீ ஊருக்கு புதுசுன்னு ஒரு பஸ் ஸ்டாப்ப காமிச்சா நீ நான் ஸ்டாப்பா எல்லா பஸ் ஸ்டாப்லயும் சுத்திக்கிட்டு இருக்க. நீ சைட் அடிக்கணும்னா ஏதாவது ஒரு காலேஜுக்கு போடி. ஏன் நீ எல்லா காலேஜுக்கும் போற? எல்லா கைஸ்க்கும் இங்க மூஞ்சி மறந்து போச்சு. இப்போ நீ தான் டாக் ஆஃப் தி காலேजेस. டேய், நாங்களும் ரொம்ப நாளா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கோம். என்ன? மண்டே எத்திராஜ், டியூஸ்டே ஸ்டெல்லா மேரிஸ், வெனஸ்டே குயின் மேரிஸ், Thursday மீனாட்சி. ஃப்ரைடே கலாஷேத்ரா, சாட்டர்டே எஸ்ஐஇடி. இப்படி ஒவ்வொரு லேடிஸ் காலேஜ் வாசல்லையும் நின்னு ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கிற நீ. ஏய், டேய், சண்டே ஒரு நாளாவது ஃப்ரீ விடுவேன்னு பார்த்தாக்க அன்னைக்கு அயோத்தி குப்பத்துல போய் எதையோ ஒன்னு அம்போன்னு தேடிட்டு இருக்காமா இவன். யாரா தேடிட்டு இருக்க? அட விடு ரேஷ்மா, நான் சாதாரணமா ஆமீர் கான், சட்டையை கட்டினா சல்மான் கான்ரா. ஆமாமா. அதான் எனக்கே ஒண்ணும் மடங்க மாட்டேங்குது. நீ ஏன்டா அலையற? டேய், நான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கேன்டா. யாரா அந்த பொண்ணு? நான் மும்பைல இருந்து ட்ரெயின்ல வரும்போது ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. எவனோ ஒரு பொறுக்கி சைட் அடிக்கிறான்னு நான் பேசலன்னு அவனும் பேசல. ஒயிட் ரோஸ் இல்லையா? எனக்கு ரெட் ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒயிட் ரோஸ் தான் பிடிக்கும். கிரவுட் பிரிச்சிருச்சு. ஏன்டா அன்னைக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன் போனியா? இல்லையே. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய கிரவுட் அங்க வந்திருக்கும்? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்க வந்து தேடிட்டு இருக்கியே. Your pizza, sir? இங்க ரூம் சர்வீஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். Shut up. இன்றா எலிஃபண்ட். சர்ரா, உன் பிரச்சனைக்கே வர்றேன். அந்த பொண்ணை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட கொடு, நான் அவளை கண்டுபிடிக்கிறேன். அவ பேர் என்ன? தெரியாது. வயசு? தெரியாது. எந்த காலேஜ்ல படிக்கிறா? தெரியாது. டேய், அவ அட்ரஸ் ஏதாவது கொடுறா. தெரியாதுடா. இங்க இருந்து பார்த்தா திருப்பதி தெரியுமா? தெரியாது. இது உனக்கு தாண்டா கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இப்படி சொன்னா எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது? ச்சே, நீயும் உன் லவ்வும். அங்க பாடுற ஒரு லவ்ஸ. ஒருத்தர் வாந்தி எடுக்கிறத இன்னொருத்தர் பிடிக்கிற ஸ்டைல்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவன் பேண்ட்டை கழட்டினா அவனுக்கு தெரியாது, அவ ஷர்ட்டை கழட்டினா அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி லவ் லைஃபை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு ஏன்டா இப்படி கனவுல இருக்கிற? ஏதோ ட்ரெயின்ல பார்த்தானா அதுக்காக ட்ரெயின் ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்ப முதல்ல ட்ரெயின் ட்ராக்ல வச்சு பார்த்தீங்கன்னா போய் ட்ராக் நடுவுல உட்காந்துப்பியா? ஏன் இப்படி டைமை வேஸ்ட் பண்ற? ஏய், உங்களுக்கு வேணா எல்லாம் முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நாங்க கண்டிப்பா சந்திக்க தான் போறோம். அந்த டேபிள் இருக்கிற லவ்வர்ஸ் மாதிரி நாங்களும் சந்தோஷமா இருக்க தான் போறோம். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எங்கடி அவசரமா போறா? லாய்லா காலேஜ் விடுற டைம் ஆயிடுச்சுல, அங்க போற. லைலா இல்லடி, பச்சை பாஸ். காதலுக்கு நான் தான் ஆஞ்சநேயர். நானும் ஹெல்ப் பண்றேன்டா. ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க போங்க. டேய், நீ ரொம்ப லக்கிடா. பாத்தியாடா, தேவர் பிலிம்ஸ்ல வர்ற மாதிரி உன் லவ்வுக்கு ஒரு குரங்கும் ஒரு யானையும் ஹெல்ப் பண்றீங்க. இப்ப நீ சிரிச்சுக்கிட்டே இரு, அது எங்களுக்கு போதும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். ஓசியில வாங்கி கொடுத்தா ஏன் சொல்ல மாட்டேன். போதுமா? இப்போ இது போதும், மீதியா பார்சல் பண்ணு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா. எருவராட்டி மாதிரி இப்படி அடுக்கி வச்சு திங்கிறியடா. இத கொண்டே வெளியே போட்டா 100 ஏழைங்க சாப்பிடுவாங்கடா. டேய், எதுக்குடா டிஸ்ட் டேய், போடுற? கண்ணை குத்திராதடா. வாடா வா, இந்தா. டேய், என்னடா வரும்போதே டிவிக்குள்ள தலைய விட்டு பாத்துட்டு வாரியே, அப்படி அதுல என்ன விசேஷம்? சேப்பாக்ல கிரிக்கெட் மேட்ச் இருக்குடா. அதான் ஊருக்கே தெரியல. டேய், என் ஆளுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அங்க வருவாடா. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இப்பெல்லாம் டிவிலயே அழகா லைவா பாத்துட்டு போயிருவாங்கடா. அது மட்டும் இல்ல, அவுட் ஆனா ஸ்லோ மோஷன்ல ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் காட்டுறாங்க. இதுவே நீ கிரவுண்டுக்கு போய் எனக்கா ஆக்ஷன் ரீப்ளே பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வாட்டி அவுட் ஆகி காட்டுவாங்களா உனக்கு? டேய், நான் என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நீங்களா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? வர இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நாம பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டா போதும்.
அங்க எல்லா காலேஜ் ஃப்ரெஷர்ஸும் வருவாங்க. உன் ஆளு வர சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐடியா டேய் காம்படிஷன்ல நானும் பாடுறேன்டா. நீ பாட போறியா? உனக்கு பாட்டு வருமா? நல்லா பாடுவேன். எங்க 2 வரி பாடி காட்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். எப்படிடா இருக்கு? எப்படி இருக்கா? ரம்பாவை பார்த்த மாதிரியே. ஹலோ சார், குட் ஈவினிங். வாங்க சார். ஹலோ சார், வெல்கம். இத வெச்சுக்கிங்க சார். சார். ஓ, ஐம் சாரி. இத வெச்சுக்கிங்க சார். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ப்ளீஸ் கம். டேய் பிரின்சிபல் ஸ்பீச் சூப்பர்லடா. டெய்லி இதே மாதிரி இருந்தா ஜாலியா இருக்கும்டா. நான் இந்த Dressல ஜோதிகா மாதிரி இருக்கேனா இல்ல பூமிகா மாதிரி இருக்கேனா? சொர்ணாக்கா மாதிரியே இருக்கு. சொர்ணாக்காவா? இந்தாடி கப்ப கேளங்கே, இந்தாடி காரக்குழம்பே. ஐத்தலக்கா ஐத்தலக்கா. ஹேய் ரேஷ்மா எங்கடா? இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா. அடுத்து நம்ம காலேஜ் ப்ரோகிராம் தான்டா. அப்படியா? நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். டேய் வெளிய காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீ ஏன்டா காக்கி ட்ரெஸ் போட்டுட்டு வந்த? என் ட்ரெஸ்ஸே இதானடா. டேய் எப்பவும் போல ஸ்டைல் சட்டையை மாத்துறா. அது மாதிரி இன்னைக்கு மாத்த முடியாதுடா, நான் மாட்டிக்குவேன். டேய் ப்ளீஸ்டா மாத்து. இல்லடா இன்னைக்கு மாத்த முடியாதுடா, சொன்னா கேளுடா. இல்லடா மாத்துனா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுடா. சொன்னா கேளுடா. வேணாம்டா. அட பாவிகளா, உள்ள நான் இன்னைக்கு எதுவுமே போடலன்னு சொல்லு முன்னாடி இப்படி அவுத்து விட்டீங்களடா. Hey, he looks like Amir Khan, yeah. No, he looks like Salman Khan. Yeah, thank you babe. Bye. Give me back muscles. But என் phone numberலாம் கேட்க கூடாதாமா. ஏய், இதுக்கே இப்படி அசந்துட்டீங்களே, அங்க வருதுங்க பார் ஃபிகர்ஸ். அதுங்களை எப்படி மசில்ஸ் காட்டி மகாப்ஸ்க்கு தூக்குறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ நோக்கியா, உங்களுக்கு அவுட் கோயிங் ஃப்ரீயா? என்ன ரெண்ட்? இன்கமிங் ஃப்ரீ தான். முதல்ல உன்னை ஜீப்ல ஏத்துங்க. ஜீப்ல ஏத்துறதா? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க கல்ச்சுரலுக்கு மப்டில வந்த பெண் போலீஸ்டா. வாடா. ஒன் மொமெண்ட். உங்க டி-ஷர்ட் எக்ஸல் சைஸா? எதுக்கு? இல்ல நான் ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். நீங்க அத கொஞ்சம் கழட்டி கொடுத்தீங்கன்னா ஸ்டேஷன் வரைக்கும் போட்டுக்குவேன். உன்கிட்ட கொடுத்துட்டு நான் எதை போட்டுக்கிறது? நடடா. போடா. ஹாய் ஹாய். ஏண்டா என்ன இத்ராஜ் காலேஜ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிட்டு நீ வீட்ல என்ன பண்ற? நேரங்காலம் தெரியாம பேசாதடா. என்ன நேரங்காலம் தெரியாம நீ சொன்ன மாதிரி 10 மணிக்கு வந்துட்டேன். டேய் அவன் தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறானா? நல்ல ஃப்ரெண்டுங்க புத்தி சொல்லி திருத்த பார்க்கணும். அதை விட்டு அவன் கூட பொறுக்கிட்டு திரியற. வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்ரீதர், அப்ப இவங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியுமாடா? உங்க கேங்ல சேர்ந்துதான். நல்லா இருந்த என் தம்பியும் கேட்டு போயிட்டான். கேங்கா? யார பார்த்து கேங்குங்கறீங்க? நாங்கெல்லாம் ஃளைட்ட ஹைஜாக் பண்ற கேங். உங்க தம்பி ஃபேர் எக்ஸ்பர்ட் குடிக்கிற கேங் இல்ல? எங்களோட சேர்ந்து டெரரிஸ்ட் ஆயிட்டான். சும்மா இருங்கக்கா, நாங்க எவ்வளவு தரம் சொன்னோம். டேய் இதெல்லாம் வேணாண்டா. சிட்டில ஒரு பொண்ண போன் நம்பரு, போட்டோ, அட்ரஸ் இதெல்லாம் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுவும் மேக்கப் போடாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா வீட்டுல இருக்கவங்களாலேயே அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோம். இவன் ட்ரெயின்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தானா, அவளை மிஸ் பண்ணிட்டானா. இப்ப நாங்க அவளை கண்டுபிடிச்சு தரணுமா? எவ்வளவு விவரம் பாத்தீங்களா? ஏன்னா உங்க தம்பி இல்லையா அவன்? இதுல நீங்க என்ன பார்த்து கேங்குங்கிறீங்க? அம்மா இவன் என்னடானா மேக்கப் செட்டு, மெடிமிக் சோப்பு, கக்கூஸ் கலர் ரோஷன் மற்றும் பிரஷ் இதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு ஏதோ சேல்ஸ் செருப்பு மாதிரி ஒவ்வொரு அபார்ட்மெண்டா ஏறி இறங்குறாமா அந்த பொண்ணை தேடி. சரி பாவமா இருக்கேன்னு நாங்களும் கூட இவ்வளவு நாளா ஒத்தாசையா இருந்தோம். அம்மா இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலாமா? நீங்க அவனை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சு படிக்க வைங்க. நாங்க அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறோம். எங்களா பார்த்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாலும் ஓகேதான், இல்ல எங்களை சேர்த்து வைக்க சொன்னாலும் சேர்த்து வைக்கிறோமா? எதவா சொல்றீங்க? இதெல்லாம் வேற நடந்திருக்கா? அம்மா அம்மா என்ன சிஸ்டர் இதெல்லாம் வேற நடக்குதான்னு லெஃப்ட்ல அடிக்கிறாங்கனாக்க அப்ப இதை தவிர வேற ஏதோ நடந்து அதை நான் சரியா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட வந்து உளறிட்டேனாக்கா. டேய் நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இல்ல மாமாவாடா? மாமாவா? நாங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எக்கோ ரைட்ல அடிச்சிட்டீங்களே. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அயோடாக்ஸ் தடவர ஃபேமிலி ஆக்கிவிட்டீங்களே. ஏண்டா ஸ்ரீதர், உன் ஃபேமிலியே என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறத பார்த்தா நானா அவசரப்பட்டு எல்லா உண்மையும் உளறிட்டம் போல இருக்கடா. இருந்தாலும் நான் உசார்றா. ஒரு வாட்டி நாமெல்லாம் பிச்சைக்கார கெட்ட போட்டு ஒவ்வொரு அபார்ட்மெண்டா ஏறி இறங்கி அம்மா பழைய சோறு இருக்கான்ற மாதிரி பாம்பேல இருந்து வந்த ஃபேமிலி இருக்குங்களான்னு கேட்டோமே. அந்த மேட்டரை மட்டும் நான் சொல்லவே இல்லடா. சொல்லிட்டியடா? சொல்லிட்டேனா? ஐயோ டேய் ஏன்டா இப்படி குடும்பத்தோட கூப்பிட்டு வச்சு குத்துறீங்க? டேய் ஃபேமிலியோட நடத்துறீங்க. ஆட்டுக்கல் மாதிரி ஒரு அம்மா, ஒற்றை குச்சி மாதிரி ஒரு அக்கா, பத்தாவதுக்கு இந்த பேரஸ பாதுகாக்கிறதுக்கு ஒரு சொறி நாய். அப்பாடா, இனிமே இவனுக்காக காலேஜா நம்ம அலைய வேண்டாம். சைலன்ஸ். பேஷண்ட் இருக்காங்கல்ல? ஆமா, நீங்களா யாரு? நாங்க பிளட் டொனேட் பண்ணலாம்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு யூனிட் தர போறீங்க? ஒரு 2 பக்கெட் எடுத்துக்கங்க.
2 பக்கெட்டா? ஆமா இவன் பாடியில இருந்து மொண்டை எடுத்துக்கங்க. பேஷண்ட் இருக்காங்க, சைலண்டா போங்க. நர்ஸ் பக்கத்துல ஒரு பெட் ரெடி பண்ணுங்க. கமான். டேய் மிஸ் ஆயிடுச்சுடா. ச்சே ச்சே கோல் போட்டங்களடா. பரவாயில்லடா. எல்லாம் ஒண்ணாலதான்டா. ஏய் போடா. டேய் நான் கூப்பிட்ட உடனே வந்து பிளாக் பண்ணிருக்கலாம்டா. டேய் எல்லாம் கரெக்டா இருக்குல? ஏன்னா நம்ம மேட்ச்ல தோத்து போனது அவனுக்கு தெரியக்கூடாதுடா. டேய் நீ உள்ள வந்து பாரு நான் எப்படி பேசுறேன்னு. வா போ போ போ. கலக்குறே கலக்குறே. ஹாய் டேய் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. இப்ப எப்படிடா இருக்கு? ஃபைன் பெட்டர். ஷட் அப். டேய் என்னடா அவ திட்டிட்டு போறா? இல்ல எப்பவுமே பேஷண்ட்ஸ்க்கு ஹார்லிக்ஸே குடுக்குறீங்களே, ஒரு half quarter கொடுத்தீங்கன்னா அவன் அலுப்பு இல்லாம தூங்குவானேன்னு சொன்னேன். அது போடா. டேய் சீக்கிரம் ரெடியாயி அடுத்த மேட்ச்ல ஆட வந்துரு. ஆமாண்டா, நீ இல்லாத நம்ம டீம் சினிமா இல்லாத டிவி மாதிரி இருக்குடா. எப்படியோ இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம்டா. அப்படியா? எத்தனை கோல் அடிச்சீங்க? அது என்னடா அவன் 2ன்னு சொல்றான், இவன் 3ன்னு சொல்றான். டேய் அவன் 2 போட்டான், அவன் 3 போட்டான். எவ்வளவோ கோல் போட்டா அதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு இவன் அடிச்ச பந்து ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போய் அதை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். நீ நம்பலன்னா இந்த கப்ப பாரு. பாரு பாரு. அடடா கப்பு வாங்கின பில்லு உள்ளே இருக்கு. மேல ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தா இதோட பெரிய கப் வந்திருக்கும். அவ்வளவு காசு இல்லடா. சொதப்பிட்டியடா. சரவண பங்கல வைக்கிற சட்னி அளவுக்காவது மூளை இருக்க வேண்டாம் உனக்கு? வாங்கின பில்லையா உள்ள வைப்பாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது இவதான். சாரிடா, நீ இருக்கிற நிலைமையில தோத்துட்டோன்னு சொன்னா நீ ஃபீல் பண்ணுவியேன்னு தான் நாங்க போய் சொன்னோம். டேய் நான் குணமாகி வரேன். நம்மளாம் அடுத்த மேட்ச் ஆடி வின் பண்றோம். போதுமா? ஓகேடா. நம்மளாம் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னைக்குமே வெற்றி தான்டா. சூப்பரா சொன்னடா. டேய் வீட்ல ஆள் இல்லைன்னா ஹால் பார் ஆயிரும், மோர் பீர் ஆயிரும், கண்டுக்காத. ஏண்டா சோஃபா தான் போட்டு வச்சிருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட டீசென்ஸ் இல்லாம கீழே உட்காந்துருக்க. போடா கிறுக்கா. இந்த சரக்கை எல்லாம் இப்படி கீழே உட்கார்ந்து அடிச்சாதான்டா இதுக்கு ஒரு மரியாதை. டேய் என்னடா அந்த பொண்ணுக்கு போய் பீரை ஊத்தி குடுக்குற? சாரிடா. அது கவர்மெண்ட் சரக்கு அடிக்கிறதுடா. சும்மா சொன்னேன். இந்தா ஓம் பிராண்ட் இருக்கு. சும்மா ஜோக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபயர் ப்ளீஸ். ஃபயரா? மேட்ச் பாக்ஸிங் எங்கேயோ வச்சேனடா. டேய் இவன் லெட்டர் வச்சிருக்காடா. அன்னைக்கே இவகிட்ட காஜா பீடி ஸ்மெல் அடிச்சுதுடா. போடா ஃபூல், போன வாட்டி தண்ணி அடிக்கும் போது விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. ஓ அப்படியா? நான் தான் மறந்துட்டேன் போல இருக்கு. ஆமா நீ என்ன சரக்கும் ஏத்த மாட்டேங்கிற, தம்மும் அடிக்க மாட்டேங்கிற, யாரையும் லவ்வும் பண்ண மாட்டேங்கிற. பாடியில ஏதாவது டிசீஸ் இருக்குதா உனக்கு? ஏ உங்களோட கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? டச் பண்ணிட்டாடா. அதுக்கு இல்ல, பஞ்சு நெருப்பு பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பக்குன்னு பத்திக்கிச்சுனா நசுக்கிடுவேன். டேய் அவ பஞ்சுன்னு தானடா சொன்னா. விடு விடு. அதுக்குள்ள காலி ஆயிடுச்சுடா. இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் இவன் தனியா ஒரு கேஸ் பீர் வாங்கி வைங்கடான்னு. டேய் சின்டாக்ஸ், இவன் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி இதை விட பெரிய பார்ட்டியா நமக்கு தருவான். ஓகேயா? அப்படிதானடா? டேய் நான் உங்க யார்கிட்டயும் சொல்லாம அமெரிக்கா போயிட்டா என்னடா பண்ணுவீங்க? டேய் சும்மா விளையாடாதடா. அப்படி ஏதாவது பண்ண எங்க போனாலும் அங்க வந்து உதப்பேன். அட நீ வேற. இவன் என்ன நம்ம லவ் பண்ண பொண்ணா? பிரிஞ்சு போனா நம்ம வருத்தப்படுறதுக்கு? வழக்கம் போல வந்து பெல் அடிப்போம், இருந்தான்னா உள்ள வந்து தண்ணி அடிப்போம், இல்லாட்டி கார்னர்ல இருக்கிற ஒயின் ஷாப்ல போய் இவன் அக்கவுண்ட்ல 2 கேர்ள் படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதானே? டேய் ரொம்ப பேசாதடா நீ. ஏண்டா போற வழியில தானே உன் ரூம் இருக்கு. ஆமா. அங்க ஹால்லாம் கிளீனா வச்சிருக்கீல? எது கேக்குற? இல்ல கூட 2 கேர்ள் படிக்கலாம்னு இருக்கேன். அத அங்க வந்து வாமிட் பண்ணிட்டு போயிடலாம்னு பாக்குறேன்.